விளக்குமாறு கையில வச்சிருக்கும் போது அப்படி என்னங்க பண்றது? நானே கூட்டிட்டு இருக்கேன். மகாராஜா கூப்பிட்டா என்ன பண்றது? ஒன்னும் இருக்கிற வரலையும் நல்ல பழக்கத்தை நீ பழகவே மாட்டேங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மகாராஜா வருவீங்க எல்லாம் போட்டு உட்காந்து அந்த பக்கம் குட்டியாகரணமெல்லாம் போடுவீங்க. குட்டியாகரணமா இல்லைங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் குதிச்சு ஆடுவீங்க. அப்பெல்லாம் கல்லு முள்ளு கொட்டி இவ்வளவு ஒரு அக்கறை படம் வந்து உனக்கு அப்பா யாருங்க சாமி? நான் இங்க கூட்டிட்டு இருக்கிறேன். யாருங்க மந்திரி மகாராஜா அது வேணுங்க. போட்டுறா நீ படிக்கூடாது போட்டுரு. நலம் தானே? நான் நல்லா இருக்கிறேங்க. இருக்கட்டும். நம் தமிழ் தாய் மக்கள் ஈண்டெடுத்த தமிழ் மக்களுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் ஆணாக பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்ணாக பிறந்த தாய் உள்ளங்களுக்கும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நமது எளிமேடு கலைமக நாடுக்குழு சார்பாகவும் நம்முடைய வாத்தியார் வடிவேல் வாத்தியார் சார்பாகவும் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். நடத்தக்கூடிய நாடகம் என்னங்க? பாண்டிய நாட்டு படை வீரன், தென்னாட்டு சிங்கம், மகாதுர மதுரை வீரசாமி என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும். ஆமா, கண்டிப்பாக. இப்படிப்பட்ட நாடகத்தில் அடியே நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் யார்? நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? குலம் என்ன, கோத்திரம் என்ன சொன்னாலும் தெரியுங்க. எல்லாம் உனக்கு தெரியுமா? சொன்னாலும் தெரியும். மண்ணாலும் வித்தை இதான் சொல்லி வரையும். அந்த கோடாரி நாட்டையாலும் எங்கள் நாடு என்ன? என்னங்க? கோனேரி பட்டணம். கோனேரி பட்டணம். ஆமா, எங்கப்பா கோனேரி பட்டணத்தை தபத்தோடு பரிபாகம் செய்யக்கூடிய நாய்க்குடி வம்சமடா நாங்கள். ஓ, நாயக்கர் வம்சம். நாயக்கர் வம்சம். ஆமா. தொட்டால் திட்டினேல் பட்டால் தோஷம், உன்னை பார்த்தாலே பாவம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த குலத்திலே பிறந்த நாயக்கர் வம்சத்திலே பிறந்தவர்கள் நாங்கள். என்ன பார்த்தாலே பாவம் தானே, யாரும் ஊம்புறதுக்கு பாக்குறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா? வர்ற பேர் எல்லாம் கண்ணுல துணி கட்டிட்டு தான் வரணும். வண்டி துணி கட்டிட்டு தான் வரணும். இனத்திலே பிறந்தவர்கள் எங்களை பார்த்தால் பாவம், நிழல் பட்டால் தோஷம். மாதிகன் ஒன்று ஊம்பே வேணும். அடே ஆளே, தாழ்த்தப்பட்ட இனத்துல பிறந்தவன் பார்த்தால் பாவம், நிழல் பட்டால் தோஷம். மாதிகன் பிங்கு தகை காத்துவே இந்த மாதிரி கேட்கலாமா? என்ன
மந்திரி ஓய். காலையில நாங்க பரதேசியா கூட இருக்கலாம். இன்னமோ தொலைவரான். காலையில நாங்க பரதேசியா கூட இருக்கலாம். ஆஹா. இப்பொழுது நாங்க தாங்கி இருக்கிற பாத்திரம் அந்த மாதிரி. ஆமா ஆமா, மைசூர் 50 கிலோ மைசூர் கொண்டா தாங்கி இருக்கிறீங்க. மைசூர் கொண்டா தாங்கிட்டு வந்திருக்கிறீங்க 2 பேரும். என்னத்த அவன் தாங்கி பாத்திரம் அப்படி என்றால் அதுவல்ல. ஆ. நாங்கள் எங்களுடைய வேடம். ஓ, நீங்க எல்லாம் வேடன். வேடனா நாங்க கொட்டிச்சுவேமோ மதுரை வீரர்கள் படிக்கிற போகிறது. இல்லைங்க, நான் சூடம்பத்தை வச்சு கும்பிட்டு போயிடுவேன். சாமி அப்பா கடவுளே மாரியாயி மதுரை வீரா, என்னை யார் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நேரத்துல எந்திரிக்காது போயிடும். ஆமா ஆமா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நீங்க போட்டீங்க. உங்க தம்பி பாருங்க. வம்சத்தை கோனேரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் என்ன மக்களுக்காக மணிமகன் தரித்து மக்களுக்காக வாழ்ந்து வரக்கூடியவன் நான். அப்படிப்பட்டவரின் பேர் என்ன? ஓ, இதோ பெரிய பொம்மன நாயக்கர். ஓ, பெரிய பொம்மன நாயக்கர் இருக்கே. மந்திரி உன் பேரு யாரு? உங்க பேரு? என்னுடைய பெயர். ஆமாங்க. கோனேரி விடுநத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வீரம் வீரம் புத்தகல பராக்கிரமம் யானையேற்றம் குதிரையேற்றம் கதாயுத பயிற்சி அனைத்தையும் கட்டுணர்ந்த வீரம் தீரம் உயர்ந்த எனது பெயரோ வீரபொம்மன நாயக்கர். வீரபொம்மன நாயக்கர் இருக்கே. உங்கள் நான் ஏதாவது சொன்னேன். என்ன சொன்னியா? உங்களுக்கு போய் சொல்றது என்ன சில்லறையா? நானும் ஒருத்தர் சோத்த திங்கிறேன். நாங்களும் என்ன திங்கிறோம்? நாங்களாம் நைட் என்ன தின்னீங்க? எல்லாம் இட்லி தோசை தான் தின்னா. உண்மைதான். ஓ, அப்படி கோனேரி வட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அவர் பெரிய பொம்மன நாயக்கர். ஆமா. நீங்க வீரபொம்மன நாயக்கர். வீரபொம்மன நாயக்கர். ஆமா. பெரிய பொம்மன நாயக்கர் வீரபொம்மன நாயக்கராக இருந்தாலும் எங்களை மீண்டெடுத்தாரே தாயார் உங்க அம்மா அப்பா 10 மாதம் 300 நாள் 3000 தசைதாரிகள் தன் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தாரு. எனது அம்மா உங்க அம்மா 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 எமுதுகம்மா கண்டல எடுத்துரு. இந்த கண்டன சேலும் சப்தன கோக்கல பச்சல் மட்டி செப்பட்டான அம்மா சாமி சாமி கொண்டு ஓய். இப்பொழுது பெரிய பொம்மன நாயக்கராக நாங்கள் இருந்த போதும் எங்கள் அள்ளி செல்லவாக 7 பேர்களுக்கும் ஒரே ஒரு பிள்ளை இருக்கின்றார். அடேங்க அப்பா, யாருங்க? யார் பேர் என்ன? என்னுடைய மகளுடைய பேர் 7 பேருக்கு அள்ளி செல்லமாக ஒரு பிள்ளை என்று சொல்லி பொம்மி என்று பெயர் இருக்கிறோம். ஓ, பொம்மி என்ற பெயர் வச்சீங்க. ஓஹோ, பொம்மி என்ற பெயரிட்டு சீரும் சிறப்போடு நாங்கள் வாழ்ந்து வந்த போதிலும் நேற்று தினம் ஒரு நல்ல காரியம் வந்திருக்கிறது. ஏன் என்னாச்சு? என்னாச்சா? ஆமாங்க. என்ன தெரியுமா? என்னங்க? என் மகள் அள்ளிச்செல்லமாக வளர்த்தோமே ஆமா மகள் பொம்மி பொம்மி அவள் வயதுக்கு வந்து விட்டாளா? ஓ, வயசுக்கு வந்துட்டாங்க. ஆமா. காலகாலத்தில் நடந்ததை எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பெண் பிள்ளையாக பிறந்து விட்டால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான். ஆமாங்க, கண்டிப்பாக. வயதுக்கு வந்த அந்த பெண்ணுக்கு இரட்டை கல்யாணம் செய்வீங்களா? ஆமா. ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷத்தை கலந்ததை போல மகள் வயதுக்கு வந்த நேரமானது சரியில்லை என்று சொல்லி வேதியில் சொல்லிவிட்டார். அடாடா, வயசுக்கு வந்த நேரம் சரியில்லை. ஆமா, என்னன்னு சொன்னார்? என்ன? அதாவது பொம்மி அம்மாள் வயதுக்கு வந்த நேரமானது ஆகாத நாளில அவிட்டம் என்ற நட்சத்திரத்தில் வயதுக்கு வந்து விட்டார். அது நாட்டுக்கு ஆகாது, நாட்டு மக்களுக்கும் ஆகாது, தாய்க்கும் ஆகாது, தாய் மாமனுக்கும் ஆகாது என்று சொல்லிவிட்டார். என்ன பரிகாரம் என்று கேட்டோம். அந்த பஞ்சாங்க வேதியர் என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னார், வண்டிகள் நுழையாத சுண்டலில் வனம். ஓஹோ, வண்டிகள் நுழையாத சுண்டலிங்க வனம். ஆமா, அந்த சுண்டலில் வனத்திலே பொம்மி அம்மாளாகப்பட்டவர் 31 நாள் 31 பச்சோலை குடிசையானது கட்டி அந்த பச்சோலை குடிசையிலே அம்பிகை விரதமானது இருந்து வந்தால் அந்த நட்சத்திர தோஷமானது விலகு போகும் என்று சொல்லிவிட்டாரா? தோஷமானது விலகும் சொல்லிட்டாங்க. ஆமா, சரி. அதனாலே 30 நாள் எங்களை விட்டு பிறந்த நாள் முதல் கொண்டு எங்களை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய மகள் 31 நாளைக்கு தனிமையாக எங்கே காட்டிலே வனத்திரிக்க எப்படி இருக்க போகிறார்? அது எப்படிங்க தன்னந்தனிமையா கரடி புலி சிங்கம் எல்லாம் வாழக்கூடிய அந்த வனத்துல போய் எப்படிங்க இருப்பாங்க? அதை நினைத்தால் தான் சற்று மனம் வேதனையாக இருக்கிறது. பொம்மி அம்மாளை எப்படி வளர்த்து கொண்டு வருகிறோம்? எப்படி? இந்த கரையிலே நடந்தால் கரை பாதமெல்லாம் மண்ணாகும் என்று சொல்லி தங்கத்தால தகடடிச்சு அதுவாக நடக்க சொல்லி அழக பார்த்தோம். அடேங்க மண்டியாட்டுவாக்க. வீதியிலே நடந்தால் விரலெல்லாம் மண்ணாகுன்னு சொல்லி அது மேல வெள்ளியால தகடடிச்சு அதுக்கு மேல நடக்க சொல்லி அழக பார்த்தோம். அப்புறம் யாரும் ஓம்பறதுக்கு வந்து புலிதி காட்டுல கூத்தாடிட்டு இருக்கிற
தலையில் நடந்தா பாதம் பண்ணாலும் தங்கத்துல, வீதியில் நடந்தா வெள்ளம் பண்ணாலும் வெள்ளியில, இப்படி தங்கத்திலேயே வெள்ளியில வச்சிருக்கிறோம். என்ன மயிருக்கு வந்து இந்த புழுதி காட்டுல கூத்தாடிட்டு இருக்கிறேன். காலையில வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம். மொண்டி பிறகு செல்ஃபி. இப்படி எங்கள் பிள்ளையானவள் எங்களை விட்டு தங்கத்தி தங்கம் சொக்க தங்கம் மாசற்ற மாணிக்கம் அருமை பாப்பா அவர்கள் நைசாத்தா அவர்கள் கோமாளிக்காக 100 ரூபாயும் மகாராஜாக்காக 100 ரூபாயும் வாரி வழங்கியுள்ளார். எந்த முகம் போல தங்கமாக இருந்து சிறப்பு செல்வாக்கு வள வேண்டும். ராமவும் ஜெயம். ஓய் அக்கா ஆளுக்கு 100 ரூபாய் தானே? அந்த அக்கா 2 பேர் 2 காமிச்சிருச்சு. அது அந்த அக்கா சொல்லிட்டு போது சும்மா. ஓய் மகள் வயதுக்கு வந்து நேரமான சரியில்லை என்ற ஒரு காரணத்தினால் சுண்டிகளை வாசி தனிமையாக இருக்கவர். சரிங்க. அதனாலே யாரையாவது காவல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனதை ஒரு எண்ணம். எப்படி நம் பணம் கட்டுக்கிறாங்க. நமது குலாச்சார வழக்கப்படி எப்படி பொம்மி அம்மாள் வயதுக்கு வந்து விட்டால் யாராவது தீட்டு பற்று இருந்தாலோ அவருடைய முகத்திலே நம்ம முழிக்க மாட்டோம். அதனால பொம்மி அம்மாள் குடிசைக்கு அவருக்கு யார் அனுப்பலான்னு யோசிச்சு கொண்டிருக்கீங்க. கவலை வேண்டாம் அண்ணா. அதாவது நம்ம தாய் தந்தை இறந்த பிறகு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நமது கோனேர் இடைப்பட்டினத்திலே பண்ணையம் கட்டி வருகிறானே மாதாரி சின்னான், அந்த சின்னானை காவலுக்கு அனுப்பினால் என்னன்னா அழைத்து வா சின்னா. ஆகட்டும் அண்ணா. சின்னா என்ன ஆச்சரியமா இருக்குது. ஆளுட்டு இருந்தா நானே வந்திருப்பேன். உண்மைதான். நீங்க நாய்க்குமார்கள ஏன் குடிச்சு வந்துருக்கீங்க? ஆமா. என்ன விஷயம்? நம்ம வீட்டுல ஒரு பெரிய அறைடா. பெரிய அறை ஜோடி பிள்ளை படிப்பேனா? அது இல்லப்பா. உங்க வீட்டுல ஏதாவது வித்தியாசம்னா அது சின்ன காரியம். அதே எங்க ராஜாங்க விஷயத்துல ஒரு வித்தியாசம் நடக்கணும்னா அது பெரிய காரியம். எங்க வீட்டுல நிலம் விழுந்தா பாடை கட்டி கொண்டு போவோம். அப்புறம் உங்க வீட்டுல ஜோடி போல விழுந்தா அப்புறம் தேர் கட்டி கொண்டு போவீங்க. அதனால பெரிய காரியம் தான். இல்ல நமது மகளாகப்பட்ட பொம்மி அம்மாள் இருக்காருல்ல, பொம்மி அம்மாள் வயதுக்கு வந்து விட்டாள். ஓ பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க. ஆமா சாமி எதிர்பார்த்து வச்சிருந்தாங்க. உண்மைதான். காலகாலத்துல இது வரல நாம எதிர்பார்த்து வச்சிருந்தோம். ஆமா பொம்மி அம்மா வயசு நல்ல செய்தி. நல்ல செய்தி. அதுக்காக நீங்க குடிசை தேடி வந்துக்கிறீங்களே சின்ன வயதுக்கு வந்து நேரமான சரியில்லைன்னு சொல்லி வேதியை சொல்லி விட்டார். சரி அம்பிகை பூஜையான அரிசித்து வந்தால் இந்த நட்சத்திர தோஷமான விலகம் என்று வேதியை சொல்லி விட்டார். சரி சரி. அதனால 31 நாளும் இங்க வண்டுகளுடைய சுண்டலிங்கிற மாதிரி தன்னம் தனிமையாக 31 பச்சையோடைய குடிசை கட்டி அதே அம்பிகை பூஜை அனுசரித்து வந்தால் அந்த நட்சத்திர தோஷமான விலகம் என்று வேதியை சொன்ன ஒரு வார்த்தைக்காக 31 நாள் தன்னம் தனிமையாக இருக்கக்கூடிய பொம்மி அம்மா காவலுக்கு நீதான் போக வேண்டும். பொம்மி அம்மா காவலுக்கு நானே போன முடிவெடுத்துட்டீங்க. ஆமா. நான் தட்டவோ தவிர்க்கவோ ஆகாதுங்க. நான் அப்படியே போயிட்டு வரேங்க. அப்படி போற மாதிரி இருந்தால் நாளுக்கு நாள் எனக்கு கொடுக்கக்கூடிய கூலி நாளி சீரு மேல அட்டு மட்டும் மின்றாஜ் மேல தண்ட கருத்துல குறைச்சிட்டே போறீங்க. பொம்மி அம்மா காவலுக்கு போறதுல இருந்து சேர்த்து கொடுத்தா போற இல்ல வேற சங்கலி போட்டுதான் வேச பண்ண அதே கிட்ட போகிற முண்டையா கூலிதான் அதிகமாக கேட்கிறேன். ஆமா சின்ன கோவப்படாது. கூலி தானே சேர்த்து. ஆமாங்க. அப்ப கமங்கரை
சொல்வேன் கேளாய். உனக்கு நிலக்கட்டு நான் தருவேன் எனது மாளிகா. கம்மங்கருதா உனக்கு எத்தனை கட்டு தருவோம்? அம்மங்கருதா 2 மக்கரை போட்டு தருவீங்க. 2 மக்கரை. இனி 4 எடுத்துக்கோ. சரி. சோளக்கருதா சுமையோட 2. சுமையோட 2. ஆமா. இனி 6 எடுத்துக்கோ. சரிங்க. நல்லங்கருதா 3 கட்டு கொடுப்பீங்க. 3 கட்டு. இனி 6 எடுத்துக்கோ. அடியாப்பா இப்படி கட்டுக்கு கட்டு மின்ராசி பின்ராசி தந்த கட்டு என்ன சொன்னாயே அனைத்து கூலி வேலையும் உனக்கு அதிகமாகவே கொடுக்கிறோம். சரி சரி அனைத்தும் எடுத்துக்கொள். சரிங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னங்க, தன்னந்தனிமையாக இருக்கக்கூடிய பொம்மி அம்மாளுக்கு விட்டு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் நீதான் காவல் புரிந்து அப்படியே உத்தரவாகட்டுங்க. ஆமா ஆகட்டும். போய் வருகிறோம். என்னுடைய மகள் ஒரே மகள் 7 பேர்களுக்கு ஒரே மகள் அள்ளி செல்லமா பத்திரமப்பா. ஆகட்டும் சுவாமி. அது மட்டும் இல்லாமல் பொம்மி அம்மாளை குடிசை காவலியில பத்திரமாக இருந்து வந்தால் பொம்மி அம்மாளுக்கு திரட்டி கல்யாணம் பண்ணுவோம்ல, அந்த திரட்டி கல்யாணம் பண்ணும் பொழுது உனக்கு 1000 பொற்காசுகள் இனாமாக வழங்குகிறோம். இது 1000 பொற்காசு சேராடா இச்சே மூத்த சொடு வீடு சொல்லடா கடி தாயின் வாடு வந்தாலா போறதா வீடு வேசினா அங்கரால துணரல ஓகுறதே எல்லாம் ஓசுதா ஓகுறி ஓசாட்டு ஓடுதே ஈத்தசினா இது மட்டும் தான் வாடுது இது எல்லாம் ஓகுறதே எல்லாம் ஓசுதா நாதி ஓஸ் துணரல வேசினாடேடு வீட்ல 1000 பொற்காசு சேராடா போய் நேடா 3000 ரூபாய் வாடகை வாழ இங்க அச்சடு வீடு வீடு போய் 1000 பொற்காசு சேராடா ஏய் இங்க போய் ஒரு நாள் நிஜம் நம்பிட்டு போறாங்க சொந்த பந்தருக்காங்க இருந்துட்டு போறாங்க ஏன் எடுக்க வாங்கின காசு திருப்பி கொடுக்க வேண்டியதுனா காலையில கொடுத்துறேன்ப்பா. இங்க போய் மயில தரீங்க சின்ன அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், பொம்மி அம்மாளை காவலில் ஏதாவது ஒரு ஆபத்தானது ஏற்பட்டால் உன்னை நீ ஈயாக பிறந்தால் உன்னை இருதுண்டமாக வெட்டுவேன், காகமாக பிறந்தால் உன்னை கண்டதுரமாக வெட்டுவேன், கண்டதுரமாக வெட்டி அந்த அண்டத்தில் ஒட்டி வர கருகளுக்கு உன்னை இரையாக்கி தாக்கிறது. சரி சரி கவலை வேண்டாம். பொம்மி அம்மாளுடைய குடிசை காவலுக்கு என்னுடைய பொறுப்புங்க. 31 நாளைக்கு போயிட்டு வந்துடுறேங்க. என்னுடைய வீட்டுக்கு மட்டும் நீங்க 7 பேர் பொண்டாட்டிங்க பையோட 8 பேருங்க 8 பேர் சாப்பாடு மட்டும் அனுப்பிடுங்க. என்னப்பா பிடி சொல்லி விட்டாய்? திரட்டி கல்யாணம் முடியும் வரை எந்த விதமான சாப்பாடும் வீட்டிலே செய்யக்கூடாது. ஆகட்டும். அனைத்துமே இங்கிருந்தே உனக்கு வரும். அப்படியே அரண்மனையிலிருந்து போய் வாங்க. போதுமா? போயிட்டு வாங்க. போய் வருகிறோம். பத்திரமாக போய் வாங்க.